கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல காலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் ஆண்டுடைய வார்த்தைக்காய் அவர் சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசி இடைப்பட்ட வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேலின் புஸ்தகம் எசேக்கியேல் 37வது அதிகாரம். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 1லிருந்து 11வது வசனம் உடைய இந்த அதிகாரத்தை குறித்து நான் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம இதை அதிகமாய் வாசித்து தியானித்த பகுதி என்பதனால அதை குறித்து கர்த்தர் நம்மோடு அதிகமாக பேசியிருக்கிறார் என்பதனால இந்த எசேக்கியேல் 37 அப்படின்னாலே அது உலர்ந்த அனுபவம், எலும்பு பள்ளத்தாக்கு, எசேக்கியேலின் அனுபவம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இப்போ இங்க இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கர்த்தருடைய கை யார் மேல் அமருகிறதுனா, கர்த்தருடைய கை எசேக்கியேலின் மீது அமருகிறது. ஆவிக்குள்ளாக்கி கொண்டு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் கர்த்தர் நிறுத்துகிறார். எலும்புகளை சுற்றி நடக்க பண்ணுகிறார். உலர்ந்த எலும்புகளின் வழியாய் அந்த பள்ளத்தாக்குகள் வெட்ட வெளியிலே அந்த வெளியிலே எலும்புகள் மகா திரளாய் கிடக்கிறது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அந்த பள்ளத்தாக்கு சுத்தி எலும்பு சிதறி கிடக்கு, மகா திரளாய் கிடக்கு. அதெல்லாம் எப்படி இருக்குன்னா உலர்ந்த எலும்புகளாய், உயிரற்று உலர்ந்த எலும்புகளாய், வெறும் எலும்புகளாய் மட்டுமே இருக்கிறது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்று. திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து நீ சொல்ல வேண்டியது என்னன்னா, உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசுங்க. உலர்ந்த எலும்புகளை கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லி பேசி, உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள் என்று சொல்லி எலும்புகளை நோக்கி பேசுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து மாம்சத்தை உண்டாக்கி தோலினால் மூடி ஆவியை கட்டளையிடுவேன், நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். இதெல்லாம் ஆண்டவர் யாரை பார்த்து பேச சொல்றாருன்னா, எசேக்கியேல் கிட்ட எலும்புகளை பார்த்து பேச சொல்றாரு. கட்டளையிட்டபடியே தீர்க்க தரிசனம் ஒரு எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தை கட்டளையிட்டபடியே தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறத பார்க்கிறோம். அப்போ ஒரு இறைச்சல் உண்டாகி, ஒரு அசை உண்டாகி, தன் எலும்புகளோடு கூட அது இணைந்து கொண்டது. அது தோலினாலே மூடிற்று. ஆவி இல்லாதிருந்தது. என்னதான் தோல் மூடினாலும் அது ஆவி இல்லாதிருந்ததான். அப்போ மறுபடியும் ஆண்டவர் அந்த எசேக்கியேல் இடத்துல சொல்றது என்னன்னா, மனுபுத்திரனே, நீ மறுபடியும் தீர்க்க தரிசனம் உரைத்து நீ பேசுறத பார்த்து ஆவியே நீ காற்று திசை 4லிருந்தும் கொலையுண்ட ஆவி இவர்களை கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு செத்துட்டாங்க. இந்த வெறும் எலும்புதான் இருக்கு. இப்ப எலும்பிட்டாங்க, ஆனா ஜீவன் இல்லாம இருக்கு. உயிரடையும்படி இவர்கள் மேல் ஊது என்று சொல் என்றார். உடனே ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க மகா சேனையாய் நின்றார்கள். அதுவும் எப்படி? அவர்கள் உயிரடைந்து மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கடந்த நாட்கள் 7 நாட்களும் நம்மளை உயிர்ப்பிக்கும்படிக்கு அவர் சமூகத்துல இருந்து நம்ம அவருடைய பலத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம நடந்து கொண்டிருக்கிற இந்த டுனாமிஸ்ல கர்த்தர் நம்மோடு கூட பேசி இடைபடுகிற இந்த பகுதிகள், இந்த வார்த்தைகள் எதை குறிக்கிறதுனா, இந்த கால வேளையில கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கப்படும்படிக்கு விரும்புகிறார். அது எப்படின்னா, கொலையுண்டு கிடக்கிற நம்மளை உயிரடைந்து, அவருடைய சித்தம் என்னன்னா, நம்ம உயிரடைந்திருக்கிறோம், நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறார். நம் காலூன்றி மகா பெரிய சேனையா நிற்க போகிறோம். காலூன்றி வருகிற நாட்கள்ல மகா பெரிய சேனையாய் இந்த தரிசனத்துல இருக்கிறவங்க, இந்த பிரேயர்ல இருக்கிறவங்க, கேட்கிறவங்க நிற்க போகிறோம். நம் மகா பெரிய சேனையாய் நிற்க போகிறோம். கர்த்தர் நம்மை உடைத்து உருவாக்கி அவர் எப்பொழுதும் நம்மை உருவாக்கி நிறுத்த விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில அவர் தம்மை அவர் தாம் உயிர்ப்பிக்கிறவராக காண்பிப்பதற்கு விரும்புகிறார். நம்மளை உடைத்து உருவாக்கி நிறுத்துவதற்கு கர்த்தர் ஏன் நம்மளை உடைத்து உருவாக்கி நம்மளை காமிக்கணும், நம்மளை உயிர்ப்பிக்கிறவர்களா அவர் நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் உயிர்ப்பிக்கிறதா தன்னை காமிக்கணும்னு சொல்லி விரும்புகிற நம் உடைக்கப்பட்டால் தேவ சித்தத்தை செய்ய முடியும். பிறருக்கு பிரயோஜனமாய், அநேகருக்கு பிரயோஜனமாய் நம் உடைந்தால் நம் பிறருக்கு ஆசீர்வாதமாகவும் மாற முடியும். அதான் இன்னைக்கு ஏசப்பா நம்மோடு கூட
பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த உடைக்கப்படுகிற ஒரு அனுபவம் நம்மை உயிரடைந்து நம்மள பெரிய சேனையாய் நம்மை நிற்க பண்ணுவார் என்று சொல்லி நம்மளை பெரிய சேனையா நம்மை நிற்க பண்ணும். அப்படி நிற்க பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்குறாங்க. இந்த கால வேளையில கடந்த வாரம் முழுவதுமாய் நம்மை உயிரடைய பண்ணின தேவன், உயிர்ப்பித்த தேவன், இந்த நாட்களை கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, கொலையுண்ட உங்களை காலூன்றி மகா பெரிய சேனையாய் நிற்க பண்ணுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த சேனையை நிற்க பண்றதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறாங்க. நம்ம கேட்கிறோம் ஆண்டவர்ட்ட, ஏன் ஆண்டவரே வேற இடமே இல்லையா? இந்த இடத்துல ஏன் ஏசப்பா என்னை கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க? கேட்கிறோமா நம்ம ஆண்டவரை பார்த்து, இந்த இடத்துல ஏன் ஆண்டவரே வச்சிருக்கிறீங்க? நிறைய வேளையில ஆண்டவர் ஏன் எலும்புகளுக்குள்ள, அது உலர்ந்த எலும்புகளுக்குள்ள வைத்திருக்கிறாருன்னு தெரியாது. ஆனா அங்கதான் நம்மளை கொண்டுதான் அந்த இடத்துல ஒரு உயிர்ப்பிக்கிற ஒரு அக்கினிய அபிஷேகத்தை கொடுப்பதற்காக வைத்திருக்கலாம். ஒருவேளை நீங்க படிக்கிற கல்லூரியா இருக்கலாம், நீங்க போற ஸ்கூலா இருக்கலாம், காலேஜா இருக்கலாம், நீங்க வேலை செய்யற இடமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம். உங்க பகுதி, நீங்க இருக்கிற இடத்துல ஒரே உலர்ந்த எலும்புகளை போல சூழ்நிலைகள் இருக்கலாம். அதை நீங்க பார்த்து உங்களுக்குள்ள சோர்வு உண்டாகலாம். நீங்க இப்படி சொல்லலாம், என் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, எலும்புகள், அது அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் நிறுத்தி எங்கேயோ கொண்டு போறீங்கன்னு பார்த்தா, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி கர்த்தர் நிறுத்தி இருக்கிறாரு. நீங்க இருக்கிற இடத்துல அவர் நிறுத்தி இருக்கிறாரு. 2வது ஆண்டு என்ன பண்றாருன்னா, அதை சுற்றி உங்களை நடக்க பண்ணுகிறார். அப்ப கொண்டு வந்து நிறுத்தினதே பெருசு. இதுலயே நின்னுக்கிறேன். ஆனா நீங்க ஆண்டவர் என்ன செய்றீங்க? என்னை சுற்றி 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 நடக்க பண்றீங்க. இப்ப நடக்க பண்ணிட்டு பாரு, எலும்பெல்லாம் மகா திரளா இருக்கிறது. அவைகளை பார்த்து பேசு அப்படிங்கிறாரு. அப்பா ஆண்டவரே, உயிருள்ள மனுஷன்ட்ட பேசினாலே அந்த மனுஷன் பதில் சொல்றதுக்கே முடியாது. இப்ப செத்த எலும்பு கிட்ட உலர்ந்து கிடக்குற எலும்ப பார்த்து பேச சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, சில வேளையில கர்த்தர் சொல்ற ஒரு காரியத்தை நம்ம அப்படியே கீழ்ப்படிஞ்சிடணும். சில எலும்புகளை பார்த்து பேச சொல்றாருன்னா பேசிடணும். நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டங்கள் பெரிதா இருக்கிறது. நம்மளை கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல சில இடங்கள்ல வைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அது உலர்ந்த எலும்புகள், சாதாரண எலும்புகள் அல்ல. உலர்ந்த எலும்புகள், சிதறுண்டு போன எலும்புகள். இந்த எலும்புகளுக்கு நடுவுல நின்னு நான் ஏன் தீர்க்க தரிசனம் உரைக்கணும்? இது இது உரைத்தா இது நடக்குமா? இப்படி எல்லாம் இசைக்கேல் யோசிக்கல. அங்க கொண்டு போய் தேவன் நிறுத்தி இருக்கிறாருன்னா, ஒருவேளை நம்மளா இருந்தா அதெல்லாம் யோசிச்சிருப்போம். அது மிகவும் உலர்ந்ததாய் இருக்கிறதே, இது எப்படி உயிரடையுமா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆண்டவரே, ஆமா நானும் அததான் யோசிக்கிறேன். இதெல்லாம் உயிரடையுமா? இதெல்லாம் எலும்பு இதா இருக்கே. நம்ம ஆண்டவருக்கு திரும்ப பதில் சொல்லலாம். ஆனா இசைக்கள் ரொம்ப சாதுரியமா பேசுகிறது. ஆண்டவரே, அது உங்களுக்கு தெரியும், தேவரீர் நீர் அதை அறிவீர் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். அந்த எலும்புகளை பார்த்து கீழ்ப்படிந்து, அந்த எலும்புகளை பார்த்து தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தீர்க்க தரிசனம் உரைத்த மாத்திரத்துல ஆவி பிரவேசித்து உயிரடைந்தது. ஆவி உள்ளே பிரவேசித்தது. அப்பொழுது உயிரடைவீர்கள் என்ற வார்த்தையின்படி பாருங்க, ஆவி பிரவேசித்த உடனே சிதறந்த எலும்புகள், கொலையுண்ட எலும்புகள், உயிரில்லாத எலும்புகள், ஜீவனற்ற எலும்புகள், இந்த எலும்புகள் மேல நரம்புகள் மூடுது, மாம்சம் மூடுது, தோல் மூடுது. உயிரடைந்து நான் கர்த்தரை அறிந்து கொள்கின்ற வார்த்தையின்படி மாம்சம் தோல் எல்லாம் மூடிட்டு இந்த எலும்பு அழகான ஒரு ஒரு உயிருள்ள ஒரு ஜீவன், அதாவது அந்த அந்த எலும்புகள் சரீரம் எல்லாம் மூடி, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் படுத்திருக்கு. டெட் பாடியாவே படுத்திருக்கு. இரைச்சல் உண்டாகி எலும்புகள் எல்லாம் தன் தன் எலும்போட சேர்ந்து கொண்டாலும் கண்ணு திறக்கல, படுத்திருக்கு. புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டு விட்டது. ஆனா ஆவி இல்லாது இருந்த, உள்ள ஜீவன் இல்லை. இப்படி இருந்தாலும் என்னதான் செயல்பட முடியாத ஒரு நிலைமை தான். மேல அழகான தோல் இருக்குது, நரம்பு மாம்சம் எல்லாம் மூடி இருக்குது. ஆனா செத்து போன மாதிரியே படுத்திருக்கிறது. பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை. அப்ப மறுபடியும் அதை பார்த்து பேசணும் ஆண்டவர் சொல்றாரு. பேசணும்னு ஆவி உள்ள பிரவேசிக்குது. உடனே உடனே அங்க தோல் மூடின அந்த ஜீவன் இல்லாத ஒரு சரீரம் போல இருக்கிற அந்த இடத்துல ஆவி பிரவேசித்ததும், தீர்க்க தரிசனம் உரைத்த ஆவி பிரவேசித்ததும், காற்று திசை நான்கிலும் இருந்து கொலையுண்டவைகளை உயிர்ப்பிக்கும்படிக்கான ஒரு காற்று வீசுகிறது. இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று என்றார். அந்த காற்று வீசினவுடன் அவர்கள் உயிரடைந்து மகா பெரிய சேனையா நின்றார்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட பேசி இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த காலவேளையில, அப்பா எங்களை உயிர்ப்பியுங்க ஆண்டவரே, எங்களை எழுப்புங்க ஆண்டவரே, எங்களை மகா பெரிய சேனையாய் நிற்க பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லிதானே ஜெபம் பண்ணி வந்தீங்க. பரிசுத்த ஆவியானவர்
உங்கள கொண்டுதான் அநேகரை உயிர்ப்பிக்க போகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை உங்களை சுத்தி நிறைய சிதறுண்ட எலும்புகள் ஆங்காங்கே சிதறி கிடக்கலாம். அநேக சிதறுண்டு கிடக்கிற எலும்புகளை நம்ம நிறைய பார்க்கலாம். அந்த சிதறுண்ட எலும்புகளுக்கு நடுவுல எங்களை ஏன் ஆண்டவரை வைத்திருக்கிறீங்க, இந்த இடத்துல ஏன் ஆண்டவரை வைத்திருக்கிறீங்க, இப்படி நிறைய கேள்விகள் நமக்குள்ள வரலாம். நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த எலும்புகளை பார்த்து பேசணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. ஏன் இனி நம்ம சொல்ல போறோம், ஏன் ஆண்டவர் இந்த எலும்புகளை இந்த பள்ளத்தாக்குல வச்சீங்கன்னு கேட்க மாட்டோம். இத பார்த்து பேச போறோம். அந்த எலும்புகளுக்கு நடுவுல தான் உனக்கு ஒரு சேனையை நான் வச்சிருக்கிறேன். அந்த எலும்புகளுக்கு நடுவுல தான் உனக்கு ஒரு சேனையை வச்சிருக்கிறேன். இப்ப அதை பார்த்து பேசு. இப்ப அதை பார்த்து பேசு. இத பார்த்து பேசி என்ன செய்யணும், அவைகள் உயிரடையும்படிக்கு, கொலையுண்டவைகள் உயிரடையும்படிக்கு ஒரு 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 காற்றை நான் வீச பண்ணுவேன். நீங்க எல்லாம் மகா பெரிய சேனையாய் நிற்பீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒருவேளை அந்த இந்த ஆண்டவரே, இந்த கடந்த நாட்கள நீங்க ஆண்டவரே என்னை உயிர்ப்பீங்கன்னு கேட்டிருப்பீங்க இல்லையா? கர்த்தர் உங்களை உயிர்ப்பித்திருக்கிறார். இந்த நாட்கள கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, நீங்கள் உயிரடைந்து, கொலையுண்ட நீங்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நிற்பீர்கள் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்குள்ள கொலையுண்டவைகளை கர்த்தர் உயிர்ப்பித்த மாதிரி உங்க மூலமா அநேக கொலையுண்டவைகளை உயிர்ப்பிக்க போகிறார். இந்த தரிசனத்துக்கு சொந்தமான எலும்புகள் எங்கெல்லாம் சிதறுண்டு கிடக்குதோ, நீங்க பேசும் பொழுது, நீங்க வாயை திறந்து பேசும் பொழுது சுத்தியுள்ள எலும்புகள் உயிரடைந்து, செத்துப்போன எலும்புகள், ஜீவனற்ற எலும்புகள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் வந்து நிற்க போகிறது. அது அது மட்டுமில்ல, உங்க வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு வறட்சி, ஒரு செழிப்பில்லாத ஒரு சூழ்நிலை, ஜெபித்தும் பதிலில்லாத ஒரு சூழ்நிலை, செத்த எலும்புகள் போன்ற ஒரு சூழ்நிலை, பள்ளத்தாக்கு போன்ற ஒரு சூழ்நிலை, அதெல்லாம் கொலையுண்டு போச்சுங்க, அதெல்லாம் இனி நடக்காது, அவ்வளவுதான், இதுவும் செத்தது போலதான் கிடக்குது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, அந்த சூழ்நிலையை பார்த்து பேசுங்க. கொலையுண்டு கிடக்கிறவங்க சரீரத்துல அவயவங்களை பார்த்து, செத்து கிடக்கிறவங்க அற்புதங்களை பார்த்து, செத்து கிடக்கிறவங்க சூழ்நிலைகளை பார்த்து, ஜஸ்ட் கமாண்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அவருடைய வார்த்தை, அவருடைய நாமத்தை உச்சரித்து சொல்லுங்க. ஏ ஆவி உனக்குள்ள பிரவேசிக்க நீ உயிரடைவ. ஆவி உனக்குள்ள பிரவேசிக்க என் சரீரமே நீ உயிரடைவ. உனக்குள்ள என் வல்லமையை நான் வச்சிருக்கிறேன். அவருடைய அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வல்லமை உனக்குள்ள இருக்கிறது. உன்னை கர்த்தர் உயிரடைய வைக்கிறாரு. நீ கொலையுண்ட நீ உயிரடைந்து மகா பெரிய சேனையை நிறுத்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்ல. ஒருவேளை உங்க சரீரத்துல பலவீனத்தோடு கூட, இதெல்லாம் என் சரீரத்துல இந்த உறுப்புகள்லாம் செத்து போச்சு, இதெல்லாம் பலவீனமாச்சு, இனிமே நான் ஒரு அற்புதத்தை என் வாழ்க்கையில பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி வந்திருப்பீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நீங்க காலூன்றி மகா பெரிய சேனையாய் நிற்பீங்க. நிற்க முடியலன்னு பலனற்று வந்திருக்கிறீங்களா? சில காரியங்கள்ல நான் ஜீவனற்று போயிட்டேன், நான் கொலையுண்ட சூழ்நிலையில போயிட்டேன், நான் சிதறுண்ட எலும்பை போல இருக்கிறேன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு அந்த சிதறுண்ட எலும்பை பார்த்து பேசுங்க. உங்க பள்ளத்தாக்க பார்த்து பேசுங்க. உங்க வாழ்க்கைய பார்த்து பேசுங்க. உங்க ஆபீஸ பார்த்து பேசுங்க. அது ஒருவேளை எந்த பகுதி உங்க வாழ்க்கையில இப்படி கொலையுண்டு கிடக்குதோ, ஒருவேளை ஊழியமா, இல்ல ஒருவேளை உங்களுடைய வேலையா, உங்க பிசினஸா, உங்களுடைய காரியங்களா, எது கொலையுண்டு கிடக்குறது, அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணி அவரோட நாமத்தை உரைத்து சொல்லுங்க. அந்த எலும்புகளுக்கு பார்த்து பேசுங்க. இதோ ஆவி பிரவேசித்து அந்த ஆவி அந்த எல்லா நரம்புகள், தோல், மாம்சம் எல்லாம் மூடி ஒரு சரீரத்தை போல உருவாகும். மறுபடியும் ஆவி பிரவேசிக்கும். கொலையுண்டவைகள் உயிரடையும்படிக்கான ஒரு ஜீவன் புறப்பட்டு நம்மை காலூன்றி மகா பெரிய சேனையாய் நிற்க பண்ணும். அந்த வசனம் அழகா 11வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என் நம்பிக்கை அற்று போயிட்டு நாங்க உலர்ந்து போகிறோம். இனி நாங்க வாழ தகுதியில, இனி நாங்க அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள எங்க வாழ்க்கையில எங்களுக்கு எதுவுமே இல்லை. இனி நாங்க அந்த அற்புதத்தை நாங்க எங்க நம்பிக்கை அற்று போகிறது. நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். நாங்கள் உலர்ந்து போகிறோம். எங்கள் நம்பிக்கை அற்று போயிட்டு நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, இந்த செத்த எலும்புகளை நான் பிரேத குழியிலிருந்து எழுப்பும் நாளிலே அறிந்து கொள்வீர்கள், நான் கர்த்தர் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய காரியங்கள், ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க எதிர்பார்த்து ஜெபம் பண்ணி அது செத்த எலும்ப போல இருக்கலாம், கொலையுண்ட ஆவியை போல இருக்கலாம், மரித்த மற்ற சூழ்நிலைகளை போல இருக்கலாம், எல்லாம் சிதறுண்டு கிடக்கலாம். அது உங்க லைஃப்ல இனிமே இந்த காரியத்துக்காக ஜெபித்து ஒரு அற்புதத்தை பார்க்க முடியாதுன்ற அந்த காரியத்துல உங்களை காலூன்றி நின்று தேவனை மகிமைப்படுத்துற அளவுக்கு உங்க சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனா இந்த நாள் ஒரு தீர்மானத்தை எடுக்க போறீங்க. அந்த சூழ்நிலையை பார்த்து வாயை திறந்து அறிக்கையிட்டு செத்த எலும்புகளை பார்த்து நீங்க பேச போறீங்க.
விசுவாசிங்க. இந்த கால வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உரைக்கிறாரு. கொலையுண்டவைகள் உயிர்ப்பிக்கப்படும். அது உங்க ஊழியமா இருந்தாலும் உயிர்ப்பிக்கப்படும். உங்க வாழ்க்கையா இருந்தாலும் உயிர்ப்பிக்கப்படும். உங்க சரீரத்தின் அவயவங்களா இருந்தாலும் உயிர்ப்பிக்கப்படும். இந்த உயிர்ப்பிப்பின் நாட்களுக்கு அப்புறம் இந்த வந்த முதல் நாள்ல ஏசப்பா நம்மள உயிர்ப்பித்திருக்கிறார். நிறைய வார்த்தைகள் மூலமா அநேகருடைய தேவனுடைய மனிதருடைய வார்த்தைகள் மூலமா கர்த்தர் நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறார். இப்ப நான் என்ன ஆண்டவர் செய்யறாருன்னா, உயிர்ப்பித்து நம்மளை பேச வைக்கிறார். இதுவரைக்கும் யாரோ ஒருத்தவங்க பேசி நம்மளுடைய வாழ்க்கையில நாம எழும்பி சேனையா நின்னோம்ல, இப்போ நாம பேச போறோம். நம்மளை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள், நம்மளை சுத்தி இருக்கிற மனிதர்கள் சேனைகளா நிற்க போறாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகளை நம்ம வாயில வைக்க போறாரு. இன்னைக்கு ஒருவேளை உங்க சரீரத்துல உங்க கற்பு செத்து இருந்துச்சுன்னா அதை பார்த்து பேச போறீங்க. இல்ல உங்க கிட்னில செயலிழந்து போயிடுச்சு, கிட்னியை பார்த்து பேச போறீங்க. உங்க லங்ஸ், உங்க லிவர், உங்க சரீரத்தின் அவயவங்களை எதெல்லாம் அப்படியே இதெல்லாம் இனி ஜெபிச்சு ஜெபிச்சு இதுல ஒரு பதில நான் பார்க்க முடியும்னு சொல்றீங்களோ அதை பார்த்து பேசுங்க. இதுவும் அதுல கொலையுண்டு கிடக்குற அந்த இடத்துல அவருடைய ஜீவன் புறப்பட போகிறது. ஜீவன் புறப்பட போகிறது. அந்த ஜீவன் புறப்பட்டு காலூன்றி மகா பெரிய சேனையா நிக்க போறீங்க. இனி அந்த பலவீனம் உங்களை பின்தொடர்வதில்லை. ஒரு வறட்சி சூழ்நிலை உங்க பிசினஸ்ல, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பாக்குறீங்களா? கொலையுண்டு கிடக்குற ஒரு சூழ்நிலை, ஒரு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, பேசுங்க. அதை பார்த்து அவருடைய ஆவிய அனுப்புறேன்னு சொல்லுங்க. இது காற்று திசை நான்கிலும் இருந்து உங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு காற்று, உங்க சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு காற்று, உங்க மூலமா அநேகருடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு காற்று வீச போகிறது. கொலையுண்டவைகள் உயிர்ப்பிக்கப்பட போகிறது. கொலையுண்டவைகள் உயிர்ப்பிக்கப்பட போகிறது. உங்களை உயிர்ப்பித்து கர்த்தர் நிறுத்த போகிறார். உங்களை உயிர்ப்பித்து கர்த்தர் நிறுத்த போறார். உங்க குடும்ப வாழ்க்கைய, உங்க பிசினஸ, உங்க சூழ்நிலைகளை, உங்க ஊழியத்தை, இந்த தரிசனத்தில் உள்ள கர்த்தர் சொன்ன அந்த காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் எதெல்லாம் கொலையுண்டு கிடக்குதோ அதெல்லாம் கர்த்தர் உயிர்ப்பிக்க போறார். ஒருவேளை இந்த தரிசனத்துக்கு சொந்தமான எலும்புகள் நீங்க இருக்கிற பகுதியில இருப்பாங்கன்னா, நீங்க உங்க பகுதியை பார்த்து பேசுங்க. ஒருவேளை உங்க பகுதியில நிறைய விக்கிரக ஆராதனைகள் இருக்கலாம். ஆண்டவரை அறியாதவர்கள் இருக்கலாம். பாவத்துல நிறைய பேர் உங்க கல்லூரியில, உங்க படிக்கிற இடத்துல இருக்கலாம். கொலையுண்டு கிடக்கலாம். எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படாம இருக்கலாம். அவங்க அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி புலம்புறதுக்காக உங்களை அழைக்கல. அவங்கள பார்த்து பேச கர்த்தர் அழைக்கிறாரு. அவங்கள பார்த்து பேச கர்த்தர் அழைக்கிறாரு. முழங்கால் போட்டு கரங்களை உயர்த்தி அவங்கள பார்த்து பேசுங்க. அந்த சுச்சுவேஷனை பார்த்து பேசுங்க. ஒரு நாள் உயிர்ப்பிக்கப்பட்டு சேனையாய் நிற்பார்கள். கொலையுண்டவைகள் உயிர்ப்பிக்கிறதுன்னா என்ன? தானியேல் 3 வேளையும் செய்த அந்த காரியம்தான். அந்த 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 பட்டணத்தார், அந்த எங்களுடைய எருசலேம் பட்டணம் ஒரு நாள் தேவன் வரும்போது உயிர்ப்பிக்கப்படணும் அந்த ஜனங்கள்லாம். அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களுக்காக ஜெபித்தார் இல்லையா? அப்போ அந்த பாரம் நெகேமியாவுக்குள்ள இருந்தது. அவைகள் உயிரடையும்படிக்கு ஜெபித்தார் இல்லையா? அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு எப்படி சிதறுண்டு எலும்புகள் கடந்தது, அப்படிதான் அன்னைக்கு நெகேமியா அலங்கம் கட்டும்போது இருந்த சூழ்நிலைகளும் இருந்தது. சிதறுண்டு கடந்தது, இடிக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்து பேசுறாரு, ஜெபிக்கிறாரு. ஆலங்கம் கட்டப்பட்டது. இன்னைக்கு நீங்க உங்க சூழ்நிலை வெறுமையா இருக்குன்னு அதை பார்த்து பேசுங்க. உங்களோட ஏரியாவை பார்த்து பேசுங்க. நீங்க வசிக்கிற பகுதியை பார்த்து பேசுங்க. கர்த்தர் தரிசனத்துல நமக்கு அநேகரை எழுப்பி தருவார். உயிரடையும் கர்த்தர் ஒரு ஒரு அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல அவருடைய அக்னி, அவருடைய அவருடைய ஆவியை இந்த இடத்துல வீச செய்வார். அவருடைய காற்று இந்த இடத்துல வீசும். உயிரடைந்து மகா பெரிய சேனையாய் நிற்பார்கள். இதனால தீர்க்க தரிசனமா கர்த்தர் உரைக்கிறார். நாம மகா பெரிய சேனையாய் நிற்போம். நீங்க படிக்கிற இடத்துல நீங்க நினைக்கலாம், நான் ஒரு ஆளா இருக்கிறேன், என் குடும்பத்துல நான் ஒரு ஆளா இருக்கிறேன், நான் என் தெருவுல நான் ஒரு ஆளா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒரு ஆள் அல்ல, நீங்க ஒரு சேனை, நீங்க ஒரு சேனை, நீங்க ஒரு சேனை, நீங்கள் ஒரு சேனையா இருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய ஒருவேளை உங்க வாழ்க்கையில உங்க நம்பிக்கை அற்று போய் உணர்ந்து போய் நாங்க அறுப்புண்டு போகிறோம், இனி நாங்க அதுக்கு ஒரு அற்புதத்தை பார்க்க முடியலன்னு சொல்லலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். எந்தெந்த காரியத்துல எல்லாம் உங்களுக்கு அற்புதம் இல்லையோ, நீங்க அதை பார்த்து பேசும்போது கொலை உண்டவைகள் உயிர்ப்பிக்கப்படத்தக்கதான ஒரு ஒரு நம்பிக்கை உங்க வாழ்க்கையிலிருந்து புறப்படும் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் மகா பெரிய சேனையாய் நிற்பீர்கள். ஜெபிக்கலாமா? அப்படியே இருக்க இடத்துல கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து, அப்பா நாங்கள் உயிரடையணும்பா, எங்க குடும்பம் உயிரடையணும்பா, எங்க சர்ச் உயிரடையணும்பா, எங்க சரீரம் உயிரடையணும்பா, கொலையுண்டு கிடக்குதுப்பா. ஆண்டவரே, நீங்க என்னென்ன காரியங்களுக்காக எல்லாம் ஜெபிச்சு அதுல பதில பார்க்க முடியோ ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, ஒரு உயிர்ப்பிக்கிற காற்று என் வாழ்க்கையில வீசுது ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, எங்களுடைய ஆவி உயிரடையட்டும் ஆண்டவரே. எப்பா நாங்கள் உலர்ந்து கிடக்குறோம்,
உலர்ந்து கிடக்குற உயிரடைய செய்யுங்க, உயிரடைய செய்யுங்க. எந்த பகுதிகளில் அவர் உலர்ந்த தன்மை இருக்கிறது அவைகள் உயிரடையட்டும். அதிகாலை ஜெபமா உயிரடையட்டும், வேத வாசிப்பா உயிரடையட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையா உயிரடையட்டும். ஆண்டவரே, எங்க பகுதியில் இருக்கிற ஜனங்கள் அப்பா அந்த என் டைம் வாரியர்ஸ் ஊழியத்துல அப்பா கர்த்தர் வைத்திருக்கிற எலும்புகளா இருந்து அவர்கள் உயிரடைந்து எங்களோடு இணைவார்களாக, பரிசுத்த சேனையாய் மாறுவார்களாக, ஒரு சேனையாய் நிற்பார்களாகன்னு சொல்லி கேளுங்க. ஏசப்பா, யாரெல்லாம் உள்ளார்ந்த இருதயத்திலிருந்து இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு என் வாழ்க்கையில ஒரு உயிர்ப்பிக்கிற ஒரு அபிஷேகம் இறங்கட்டும், என் வாழ்க்கையில ஒரு உயிர்ப்பிக்கிற அக்கினி இறங்கட்டும், நாங்கள் உயிரடைந்த மகா பெரிய சேனையாய் நிற்கணும், கொலையுண்ட நாங்கள் உயிர்ப்பிக்கப்படணும்னு சொல்லி யாரெல்லாம் உண்மை நோக்கி ஜெபிக்கிறாங்களோ, இதோ பரிசுத்த ஆவியானவர் ஒரு அக்கினியை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அனுப்புவீராக. ரிகல ரகட ஷக்க ரகட லரபா ரீபல ரபட ரகன சக்ரச்சல ரகட ரௌதலா ரீதலவி எந்த நாமா ரேமம் ரோல ரகட சக்ரச்சல ரகட ரௌதலா. இதுவரைக்கும் வெறுமையை, இதுவரைக்கும் வறட்சியை, இதுவரைக்கும் சோர்வின் சூழ்நிலைகளை பார்த்த நீங்க உங்க வாழ்க்கையில இந்த காலைகளில உங்களை உயிர்ப்பிக்கிற காற்று வீசுகிறது, உயிர்ப்பிக்கிற காற்று, கொலையுண்டவைகளை உயிர்ப்பிக்கிற காற்று, உங்களை மகா பெரிய சேனையாய் நிற்க பண்ணுகிற காற்று. நீங்க தனியா இருக்கிற என்னால என்ன செய்ய முடியும் யோசிக்கிறீங்களா? நீங்க இருக்கிற இடத்துல உங்களை சேனைகளால் கர்த்தர் நிற்க பண்ணுவார். நீங்க நிக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை சேனைகளாய் நிற்க பண்ணுவார். அப்பான்னு எந்தெந்த பட்டணத்துல இருந்து இந்த வார்த்தையை கேட்கிறாங்களோ எனக்கு தெரியாதானா, அந்த இடத்துல அவர்களை சேனைகளாய் நிற்க பண்ணுங்க. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் சேனைகளாய் நிற்க பண்ணுங்க. அவங்க கிராமத்துக்கு, அவங்க பட்டணத்துக்கு, அவங்க பகுதிக்கு அவர்கள் சேனைகளாய் நிற்பார்களாக. உயிரடைந்து காலொன்றி மகா பெரிய சேனையாய் நிற்பார்களாகப்பா. ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போற கிருபைக்காய் நன்றி. ஒவ்வொருத்தங்களையும் பேர் பேரை ஆசீர்வதிங்க. அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் எடுத்து பிரயோஜனமாய் பயன்படுத்துங்க. கரத்தின் நிழலுக்குள் ஒப்புக் கொடுக்கிற தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கும் மறவாதே. ஆமீன். God bless you.